தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 24 மணி நேரத்தில் பெரும்பாலான இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் மீனவர்கள் கவனமுடன் இருக்குமாறு சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக அநேக இடங்களில் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் செவ்வாயன்று குமரிக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த மேலடுக்கு சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்து புதனன்று லட்சத்தீவு கடல் பகுதியில் மேலடுக்கு சுழற்சியாக நீடிக்கின்றது. இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 24 மணி நேரத்தில் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்தார். இந்த மேலடுக்கு சுழற்சியானது தாழ்வு நிலையாக மாற வாய்ப்புள்ளதால் கேரளா மற்றும் லட்சத்தீவு மீனவர்கள் கவனமுடன் இருக்குமாறு ரமணன் கூறினார். நேற்று குமரி கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த மேலடுக்கு சுழற்சியானது மேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 8:30 மணி அளவிலே லட்சத்தீவு கடல் பகுதியில் மேலடுக்கு சுழற்சியாக நீடிக்கின்றது. இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன மற்றும் மிக கனமழை இருக்கக்கூடும். எஞ்சிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும், விட்டு விட்டு மழை பெய்யும். இந்த மேலடுக்கு சுழற்சியானது அடுத்த 24 மணி நேரத்திலே தாழ்வு பகுதியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதன் காரணத்தினாலே கேரளா மற்றும் லட்சத்தீவு மீனவர்கள் கவனத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், ஒரு சில இடங்களில் விட்டுவிட்டு மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக குன்னூரில் 11 சென்டிமீட்டரும், கோத்தகிரி மற்றும் அரண்மனை புதூர் பகுதியில் 8 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது.